ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஜர்தோசி வச்சு ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய டுட்டோரியல் வீடியோவில் ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அதை வச்சு நம்ம இப்போ ஒரு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன நெக்லைனில் ஒரு கொடி டிசைன் போட்டுக்கிறேன். இந்த கொடிக்கு நம்ம லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுக்கலாம். 2 இன்ச்சு கேப்பில் நாம் இது மாதிரி கொடி நாம் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் ட்ரா பண்ணுற கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு இன்விடேஷன் கூட எடுத்துகிட்டு அதில் ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி கூட எல்லா கொடியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கொடி டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்கில் ஒரு சைட்லேருந்து நம்ம இன்னொரு சைடுக்கு போகக்கூடாது. நம்ம சென்டர் பார்ட் இருக்குது இல்லையா, நெக்லைனில் கீழே சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்ச கொடியில் அங்கங்கே லீஃப் போட்டுக்கலாம். இது மாதிரி கொடியோட உள் பக்கமும் வெளிப்பக்கமும் அங்கங்கே நம்ம லீஃப் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃபில் தான் நம்ம ஜர்தோசி வச்சு ஒரு லீஃபில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நான் அது எப்படி லீஃப் ஃபில் பண்ணுறதுன்னு வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் ஜர்தோசிக்கு பதிலாக நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா த்ரெட்லிங்கோடு நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஜர்தோசி பார்த்தீங்கன்னா சேரீயோட கலர்லாம் எடுத்திருக்கேன். இப்போ கீழே பார்ட் இருக்குது இல்லையா, நம்ம சென்ட்ரல் பார்ட்டில் வெறும் லீஃபும் கூட போடலாம். இல்லை அப்படின்னா லீவுக்கு நடுவில் ஒரு ஃப்ளாரும் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் ஃப்ளார் மட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரே லீஃப் நம்ம பெருசாக கூட போட்டுக்கலாம். ஆனால் அது சென்டர் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் ஜர்தோசி வச்சு இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த கொடியில் நான் காப்பர் கலர் ஜர்தோசியில் அந்த கொடி மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ளார் ஷேப்புக்காக ரவுண்ட் பீடை வச்சு ஒரு ஃப்ளார் ஷேப் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் மட்டும் பழகிட்டிங்கன்னா இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் ஜர்தோசி கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக த்ரெட்டை வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணும்போது அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஜர்தோசி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து சொல்லலாம் இந்த டிசைனுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி கொடி தான் போட்டிருக்கேன். அடுத்து ஸ்லீவ் பார்ட்லேயும் அதே கொடி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன புட்டா வச்சுருக்கேன். ஒரே ஒரு ரவுண்ட் பீடு மட்டும் வச்சு புட்டா வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இந்த டிசைன் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.